ப்ரோ வியூ பாட்லாம் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க தலை. அது வந்து தலை நமக்கு பிடிக்காத பொட்டையனுங்க நம்ம சேனல் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு காசு கொடுத்து இந்த மாதிரி வந்து வியூ பாட் போடுவாங்க ப்ரோ. அது வந்து சேனல் என்ன பண்ணணும்னா ரெக்கமெண்டேஷன்லேருந்து எடுத்து விட்டுரும். நம்ம ட்ரெண்டிங் ஒன்லாம் போகிறோம்ல அதெல்லாம் இனிமேல் போக முடியாத மாதிரி ஆயிரும். அவ்வளோதான். அதுக்காக வந்து நம்மளை இன்டெரக்டாக நேரடியாக மோத முடியாது. நம்ம தான் வியூஸ் எடுப்போம், நம்ம தான் இது பண்ணுவோம்னு தெரியாமல் இன்டெரக்டாக சில பேர் மோதுவானுல்ல, அந்த மாதிரி தான் பொட்டையனுங்க வேலை பார்க்குறது. பொட்டையனுங்க அது அப்படி தான் இருக்கும். இது உங்களுக்கு தெரியும்ல, களம்னா அப்படி தான் இருக்கும். களத்தில் வந்து அப்படி இப்படி எல்லாமே இருக்கும். நம்ம அதெல்லாம் வந்து சகிச்சு அதெல்லாம் பார்த்து தான் நம்ம போகணும். அதுதான் ப்ரோ வியூ பாட். உங்களுக்கு ஏற்கனவே அந்த விஷு வந்து ஒரு தடவை உங்களுக்கே தெரியும், ஒரு புது வியூவர்ஸ் தெரியாது, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே போட்டு பொழந்தேன் இந்த மாதிரி யார் பண்ணாங்க அப்படின்னு. ஒரு தடவை பண்ணவன் தான் மறுபடியும் பண்ணுவான். அது எங்களுக்கு தெரியும் அவன் எவன்னு. பட் என்ன பண்ணுறது, அவன் பொட்டையனாவே வாழ்க்கையை வாழ்கிறான். அவன் பொட்டையனாவே வாழ்க்கையை வாழும் போது என்ன பண்ணுறது, அவன் 20 மணி நேரம் 18 மணி நேரம் கஷ்டப்பட்டு ஸ்ட்ரீம் போட்டு அவன் சேனலில் ட்ரெண்டிங் ஒன்று கொண்டு போயிட்டு இருக்கும்போது அது வந்து அது மக்கள் வந்து நீங்கள் தான் வந்து அதுக்கு வந்து இதான் பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். வந்து நீங்கள் தான் வந்து நம்ம சேனலில் ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், எல்லாருக்கும் வந்து எடுத்துகிட்டு போகணும். 20 மணி நேரம் உழைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு 20 மணி நேரம் உழைக்காத குடிக்கூடாது, அவன் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பான். நான் அது நேரம் வரட்டும், ஒரேடியோ மொத்தம் முடிச்சு விட்டுறேன். ஒரு நாள் வரும், அது ஒரு ஒரு குறிப்பிட்ட மேட்ருக்காக தான் மாட்டிருக்கு, வெயிட் பண்ணுறேன். அந்த மேட்ரு வரட்டும், அன்றைக்கி ஒட்டுக்கு மொத்தமாக சேர்த்து எல்லாத்தையும் முடிச்சு விட்டுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் எல்லாம் நேரம் பார்த்து அடிக்கிறது தானே. நம்ம கரெக்டாக அதை இதுக்கு கொண்டு வந்து நிறுத்துவோம். அந்த நேரத்தில் கொண்டு வந்து நிறுத்தி அந்த நாயை முடிச்சு விட்டுறேன் ஒரேடியா, எல்லாமே பண்ணிடுறேன். நான் வந்து எப்படியும் பொழைச்சிக்குவேன். சரியா, உங்களுக்கு தெரியும், ஐ நோ ஆல் த ஸ்ட்ராட்டஜிஸ். இது எப்படி உடைக்கணும், எப்படி உடைக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். ரெண்டாவது, நான் இது இல்லைனாலும் 1.5 லட்சம் 1 லட்சம் வியூஸ் எடுத்து ட்ரெண்டிங் ஒன்று வந்து நான் பொழைச்சிக்குவேன். ஆனால் வளர்ந்து வரவங்களுக்கு போடுறானுங்க பார்த்தீங்களா, அவங்க சேனல் ரெக்கமெண்டேஷன் ஆகக்கூடாது. நான் ப்ரோ நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இப்போ தமிழில் நான் தான் லைவில் அதிகமான வியூஸ் எடுப்பேன். எனக்கு அடுத்ததும் பார்த்தா பாட்ஸ்கோவில் தான் எடுப்பாங்க. எனக்கு அடுத்ததும் பார்த்தா பாட்ஸ்கோவில் எடுப்பாங்க. ஆனால் குமார் கூட எடுப்பான் டாப் 5ல. குமாரோட வியூஸ் கூட யாராலும் எட்ட முடியாது. குமாருக்கெல்லாம் போட்டு நம்மளை விட குமார் அதிகமாக இருக்கான்னு சில புறம் அப்படி இப்படி எல்லாம் பொட்டைங்க, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பொட்டை வேலை தான் பார்ப்பான். அப்படி இப்படி இருக்க தான் செய்யும். நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது, போடா பொட்டையான்னு போயிடணுங்க. தட்ஸ் இட். கமான் கைஸ், கமான் பீப்பிள், லெட்ஸ் கோ பீப்பிள், லெட்ஸ் கோ கைஸ். பார்த்துலாம் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் எடுத்து ஆல்ல போட்டுங்க. எவ்வளோ பேர் லைவ்ல பார்க்குறீங்க, ஒரு ஊரை போடுங்க, இல்லைனா ஒரு மதனோ போய் போட்டு விடுங்க பார்ப்போம் கிரிட்டுன்னு.